அன்பர்களே, இன்று முதல் ஆடி வெள்ளி திண்டுக்கல் ஸ்ரீ கோட்டை மாரியம்மனை தரிசிப்போமே. இந்த திருக்கோவில் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திண்டீஸ்வரம், பத்மகிரி, நெல்லிவனம் என்னும் திருநாமங்கள் திண்டுக்கல்லுக்கு உண்டு. இந்த மலைக்கோட்டை சுமார் 1200 அடி நீளமும் 900 அடி அகலமும் 280 அடி உயரமும் கொண்டது. பாண்டிய நாட்டின் வடக்கு எல்லை இது. சேர அரசன் தர்மபாலன் என்பவர் திண்டுக்கல் மலை மீது அபிராமி சமேத பத்மகிரிநாதருக்கு கோவில் அமைத்தார். விஜயநகர அரசர் அச்சுத தேவராயர் கிபி 1538ஆம் ஆண்டு மலை கோட்டை கோவிலை புதுப்பித்தார். 1605ஆம் ஆண்டு முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் மலை மீதும் மலை அடிவாரத்தையும் காக்க 2 கோட்டைகளை அமைத்தார். ராணி மங்கம்மாள் மலை கோவிலுக்கு செல்ல 600 படிக்கட்டுகள் அமைத்தார். திப்பு சுல்தான் காலத்தில் திண்டுக்கல் மலைக்கோட்டையின் கீழே உள்ள மைதானத்தில் தங்கியிருந்த படை வீரர்கள் ஒரு சிறு பீடமும் அதன் பின் காவல் தெய்வமாக அம்மன் விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்ய பெற்றது. அதுவே இன்று வளர்ச்சி பெற்று கோட்டை மாரியம்மனாக காட்சி தரப்படுகிறது. கோட்டை மாரியம்மன் கோவிலின் கருவறை இதயம் எனப்படும். இது போன்ற புனிதமான இடம் வேறெங்கும் இல்லை. கருவறை சதுர வடிவு அமைப்புடையது. ஆரம்பத்தில் பீடம் இருந்த இடத்திலேயே அம்மன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பெற்றது. இந்த விக்கிரக அடிப்பாகம் தரையில் வெகு ஆழத்தில் உள்ளது. இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு கொண்டு வீராசனத்தில் அமர்ந்த நிலையில் அம்மன் திருக்காட்சி தருகிறாள். கோரை பற்களோடு காணப்படும் இவள் காளியம்சம் பொருந்தியவள். அம்மானுடைய 8 கரங்களில் வலப்பக்கம் பாம்புடன் உடுக்கை, கத்தி, வேல், சூலாயுதம், இடப்பக்கம் வாள், கேடயம், வில், குங்கும கிண்ணம் காணப்படுகின்றன. தன்னை வழிபடுவோரின் சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கிறாள் தேவி. அம்பாளின் பின்புறத்தில் ஒரு துவாரம் சிறப்பம்சமாக உள்ளது. இந்த அம்மன் மீது மார்ச் 9, 10, 11ஆம் தேதிகளிலும் அக்டோபர் 2, 3, 4 தேதிகளிலும் காலை 6 மணி முதல் 6:40 வரை சூரிய ஒளிப்படுவது மிக சிறப்பம்சம். அலங்கார மண்டபத்திலிருந்து கொடிமர விமான கலசம், மூலவர் ஆகிய 3ஐயும் ஒரே நேரத்தில் நாம் தரிசிக்க முடியும். திருவிழாவில் அம்மன் தசாவதாரம் எடுப்பதும் சயன கோலத்தில் காட்சி தருவதும் இங்கு சிறப்பாகும். ஆலய முன்புறம் தெற்கே விநாயகர் கோவிலும் வடக்கே மதுரை வீரன் கோவிலும் வடகிழக்கில் நவகிரகங்களும் கோவிலின் பின்புறம் முனீஸ்வரர் மற்றும் கருப்பண்ண சுவாமி சன்னதிகளும் உள்ளன. இந்த கோவில் மாசி பெருவிழா 17 நாட்கள் கொண்டாடப்படும். அனைத்து மதத்தினரும் இந்த விழாவில் பங்கேற்கிறார்கள். பால்குடம், அக்னிச்சட்டி, தீமிதித்தல், அங்க பிரதட்சணம் செய்தல் போன்ற நேர்த்திக் கடன்களை செய்கிறார்கள். ஆடி வெள்ளி, தை வெள்ளி ஆகிய நாட்களில் பொங்கல் வைத்து, மாவிளக்கு வைத்து, கூழ் வார்த்து அம்மனை வழிபடுகிறார்கள். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.